Dear plus one commerce students, good morning. We shall continue the emerging service business in India. Today our topic is benefits of outsourcing. புற திறனீட்டலினுடைய பயன்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். புற ஒப்படைப்பு அல்லது புற திறனீட்டலினுடைய பயன்கள் நன்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். What are the benefits of outsourcing? Focus on core activities to fill up economic development, encourages employment opportunities, reduction in investment, quest for excellence. The first benefit is focusing on core activities. முதன்மை நடவடிக்கைகளில் அதிக கவனத்தை செலுத்த முடிகிறது. முதன்மை நடவடிக்கைகளில் அதிக கவனத்தை நிறுவனம் செலுத்த முடிகிறது. Companies can focus on their core competence, a few areas where the company has distinct capability. The rest of the activities, non-core, can be outsourced to the outside agencies. தொழில் நிறுவனங்கள் அவங்களோட இணை நடவடிக்கைகளை இணை செயல்பாடுகளை வெளி நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைப்பு செய்கிறாங்க. அவங்க சிறப்பாக செய்து முடிக்கிறாங்க. முதன்மை நடவடிக்கைகளை நிறுவனங்கள் அவங்களே முழு கவனத்தோடு செலுத்தி அவங்களோட நோக்கங்களை அடைய முடியுது. டு ஃபில் அப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. Outsourcing stimulates the entrepreneurship, encourages the employment opportunities, expands exports, enables tremendous growth of the economy. புற ஒப்படைப்பு செய்கிறதுனால தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறார்கள், ஏற்றுமதி அதிகமாகுது, பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவுகிறது. Then the third one is encourages employment opportunities. வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது இல்லை அதிகரிக்கிறது. Companies that are outsourcing their non-core activities provide chances for other small business units to take up the activities. This paves the way for more job opportunities and new employment avenues. நிறுவனங்கள் தங்களோட இணை நடவடிக்கைகளை புற ஒப்படைப்பு செய்கிறதுனால வெளிநபர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. சிறிய நிறுவனங்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறது. ரெடக்ஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட், குறைவான முதலீடு. Companies through outsourcing avails the services of outsiders, which in turn reduces the investment requirements. This amount so available can be utilized productively and this increases the profits. வெளிநபர்களோட திறமைகளை புற ஒப்படைப்பு மூலம் பயன்படுத்துறதுனால நிறுவனங்கள் இணை நடவடிக்கைகளுக்காக செய்ய வேண்டிய முதலீட்டு தொகை குறைகிறது. இணை செயல்பாடுகளை முழுவதுமாக அந்த பிற நிறுவனங்கள் புற ஒப்படைப்பு செய்கிறோம் இல்லையா, அந்த நிறுவனங்கள் பார்த்துக்கிறாங்க. அதனால் இந்த தொழில் நிறுவனத்தோட முதலீட்டு தொகை குறையுது. இவங்க என்ன செய்யலாங்கன்னா உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. Then the last benefit is quest for excellence, சிறந்த செயலாக்கம்.
Outsourcing enables the firms to pursue excellence in two ways, namely excelling themselves in the activities they do and excel outsiders by extending their capabilities through contracting out. புற ஒப்படைப்பு மூலமாக 2 பயன்கள் கிடைக்குது. ஒன்று, புற ஒப்படைப்பு செய்த நிறுவனங்கள் தங்களோட முதன்மை செயல்பாடுகளை திறம்பட செய்து முடிக்கிறாங்க. ரெண்டாவது, புற ஒப்படைப்பு பெற்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட திறன்களை விரிவாக்குவதன் மூலமாக மேலும் மேலும் வாய்ப்புகளை பெரும் அளவுக்கு அவங்க உயர்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.